ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் யூனிட்டில் 5th எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 and 572 லீவிங் ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம கிரேட்டஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது என்ன செய்யுதுன்னா 445 572 ரெண்டுமே ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா 4 and 5 கிடைக்குது. ஸோ நம்ம அந்த ரிமைண்டரை வந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு சப் பண்ணிடும். 445லேருந்தும் 572லேருந்தும் என்ன செய்யலாம், இந்த ரிமைண்டர் 4 வந்து 445லேருந்து சப் பண்ணணும், 5 வந்து 572லேருந்து சப் பண்ணணும். சப் பண்ணிவிட்டு ரிமைனிங் கிடைக்கிற ஆன்சருக்கு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த சம்மோட மீனிங். சரி வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன செய்கிறோம்னா 445லேருந்து 4 சப் பண்ணுறோம். சப் பண்ணால் என்ன கிடைக்கும், 441. சரிங்களா. அடுத்து செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 572ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 572 வந்து 5 சப் பண்ணணும். சப் பண்ணோம்னா 567. இப்போ 441க்கும் 561க்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ண போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன நமக்கு தெரியும்ல, ஏ = பிக்யூ + ஆர். இங்கே ஏங்கிறது எது, பிக்கஸ்ட் நம்பர் வந்து 567. ஸோ 567 பியோட ஆன்சர் என்னன்னா 441. இங்கே 567ல் எத்தனை 441 இருக்கும், 1 டைம் இருக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன சப் பண்ணி பார்க்குறோம். 567லேருந்து 441 சப் பண்ணுறோம். சப் பண்ணணும் நமக்கு 6 2 1. ஸோ 126ன்றது நமக்கு ரிமைண்டராக கிடைக்கிது. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த சப் பண்ணிட்டு வர ரிமைண்டர் வந்து எப்போவுமே நமக்கு என்ன கிடைக்கணும், ஏ பிக்யூ + ஆரில் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு வரணும். சரிங்களா. ஆனால் நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் வந்து 126 கிடைக்குது. ஸோ அகெயின் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இதே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணுறோம். 441 126 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 126 மினிமம் வந்து ஒரு 3 டைம்ஸ் இருக்கும் இல்லையா, 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 டைம்ஸ்னால் 441லேருந்து 3 டைம்ஸ் வந்து சப் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 63ன்னு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். 441 3 6 are 18, பேலன்ஸ் 1, 3 2s are 6 + 1 7, 3 1 is 3. சப் பண்ணுங்க 11. ஸோ 8 சப் பண்ணோம்னா 3, இங்கே வந்து 3 இருக்கும், பரவாங்க 13, ஸோ 6. அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 63ன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரணும், ரிமைண்டர் வந்து 0 வரணும். அப்போ 0 ஆகலைன்னா இதே ப்ராசஸை அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏன்னு எதை எடுத்துக்க போகிறோம், இந்த 126 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 126 this is = 63 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ். கரெக்டாக எக்ஸாக்டாக 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ரிமைண்டர் வந்து என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஓகேவா. இப்போ ரிமைண்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஹச்சிஎஃபோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 63 தான். இந்த பியோட ஆன்சர் தான் நமக்கு ஹச்சிஎஃப். இதனுடைய ஹச்சிஎஃப் 445 and 572 ஹச்சிஎஃப் வந்து நமக்கு 63ன்ற ஆன்சர் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஹச்சிஎஃப் ஆஃப் 445 and 572 is 63. ஓகேங்களா. இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.